வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக குக்கர்லேயே தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம தாளிப்புக்கு எல்லா வாசனை பொருட்களும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நட்சத்திர பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீட்டை வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி ரொம்ப நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து பார்த்திங்கன்னா 10 பூண்டு பல்லை நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு அப்புறம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பூண்டு பல் அதையும் நம்ம சேர்த்து தாளிப்பு கொடுக்குறோம். அப்புறம் 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கனால அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் அதையும் நம்ம அதிலேயே சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினாவும் மல்லியும் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், மல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு புதினாவோட வாசனை தான் நல்லாயிருக்கும். அதனால் புதினாவும் மல்லியும் நான் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுத்துட்டு இந்த ரைஸுக்கு நான் 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு நான் தேங்காவை நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அளந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 1 கப் ரைஸை நல்லா ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம அப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பால் 1க்கு 2 அந்த அளவுக்கு நம்ம தண்ணி பதத்தில் நம்ம பாலை எடுத்து அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக உதிரியாக நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கரில் பாருங்கள், குலையாமல் சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற சாப்பாட்டு ரைஸ் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இதில் துளசி பொன்னியோ இல்லை ஜீரக சம்பா ரைஸில் கூட பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.